ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் செய்தியின் தலைப்பு விடிவெளி நட்சத்திரமாகிய தேவன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தேவன் விடிவெளி நட்சத்திரம் என்று எதை சொல்கின்றார் என்றால், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விடிவெளி நட்சத்திரம் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அது தோன்றும். பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கும், இருளாக இருக்கும், சூரியன் உதிக்கும். அதுக்கு முன்பாக விடிவெளி நட்சத்திரம் தோன்றும். அதுக்கு மார்னிங் ஸ்டார் என்று கூறுவார்கள். அது வெளிச்சத்தை முதல்ல கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாசமான வெளிச்சத்தை சூரியன் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவர் ஒரு விடிவெளி நட்சத்திரமாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருளடைந்து இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் தவித்து கொண்டிருக்கலாம். அடுத்த நிமிஷம் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் விடிவெளி நட்சத்திரமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே அவரே யாவற்றையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கின்றது, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு சுவாமி இந்த இடத்துல கூறுகின்றார், நான் தாவீதிற்கு வேறுமாய் இருந்து அவன் சந்ததிக்கு பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று கூறுகின்றார். தாவீதின் சந்ததி தான் நாமும் கூட. பிரியமானவர்களே, நமக்கும் அவர் ஒரு பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதற்கும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அதனின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நம் வாழ்வில் தேவன் 3 விதங்களில் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார். முதலாவது, காரிருளை போக்கும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார். பாதை காட்டும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார். நம்பிக்கை தரும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார். முதலாவது பார்க்கலாம், காரிருளை போக்கும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூறுகின்றது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி நமக்கு வெளிச்சத்தை தருவார். எப்பொழுது என்றால், அவர் நமக்குள் வந்து நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது அந்த நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த இடத்துல உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் அந்த இருளை நீக்கி வெளிச்சமாக்குகின்றார். இப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒருவேளை பிஸ்னஸில் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம், பணங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இதை நிமித்தம் எப்படி அடுத்த லெவலில் பிஸ்னஸை கொண்டு போகிறதுன்னு தயங்கி கொண்டிருக்கலாம். தேவன் அந்த இடத்துல அவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து அவர் வாசமாய் உங்களுக்குள்ளாக வந்து உங்கள் சூழ்நிலைகளிலே அவரே வந்து இறங்கி உங்களை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை மனசில் சோர்ந்து போயிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருது, என்னால் இதை மேற்கொள்ள முடியலையே, நான் ஆண்டவரிடத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தில் தானே இருக்கிறேனே என்று நீங்கள் சோர்ந்து போய் இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்கின்றார். அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை காக்கின்றவராய் இருக்கின்றார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நமக்கு கைவிடாத நேசராய் இருக்கின்றார்.
உலக வாழ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கின்ற அன்றாட வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம். நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தோல்வி நிமித்தம் நாம் எல்லாவற்றிலும் துவழ்ந்து போயிருக்கலாம். இது நிமித்தம் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். வியாதி கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். தீராத வியாதி. நல்லா இருந்துட்டு இருந்தேனே, திடீர்னு என்னுடைய எலும்புகள் எல்லாம் வலிக்குது என்னுடைய சரீரத்தில், எதுனாலன்னு தெரியலையே, ஒருவேளை சுகர் அதிகமாக இருக்குமோ, இல்லை என்றால் ஆர்த்தரைட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் நமக்காக அவர் நமக்குள் வாசம் செய்து நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். அந்த விடுதலை நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயத்தை பெற முடியும். யோவான் 8:12 சொல்கின்றது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் இல்லாமல் ஜீவ ஒளியை பெறுவான் என்று இயேசுசாமி இந்த இடத்துல கூறுகின்றார். அதனால ஆண்டவரை நம்ம பின்பற்றணும். நம்ம உலகத்தை பின்பற்றக்கூடாது. உலகத்தின் காரியங்களில் நாம் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்குள்ளாக வாசம் செய்து நம்மை பலப்படுத்துவார். நமக்குரிய காரியங்களை அவரே நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த விதமான அபிஷேகம், இயேசுவின் அபிஷேகம் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நாம் எல்லா வித காரியங்களும் எதிர்நோக்கி நாம் வெற்றியடைய முடியும். 1 யோவான் 1:5 சொல்கின்றது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவனிடத்துல பிரகாசமுள்ள இடத்துல தேவன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை சுற்றிலும் பிரகாசமான வெளிச்சம் இருந்து கொண்டிருக்கின்றது. சிங்காசனத்தில் வீட்டிருக்கின்ற தேவனை சுற்றிலும் பிரகாசமான வெளிச்சம் இருக்கு. நம்முடைய கண்கள் அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிரகாசம். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு சொட்டு கூட இருள் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவன் நம்மை நோக்கி பார்க்கின்றார். அந்த பிரகாசமான அபிஷேகம் நமக்குள்ளாகவும் கடந்து இந்த நேரத்தில் கூட வருகின்றது. நம்முடைய இருளான வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களிலிருந்து விடுதலை தருகின்றார். 1 யோவான் 8:12 சொல்கின்றது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றார். அவரை பின்பற்றுகின்றவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெறுவார்கள், அதில் நடப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாசம் செய்ய முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள், ஒருவேளை பாவங்கள் நிறைந்திருக்கலாம், அது நமக்கு தான் தெரியும். வெளியில பார்க்க நம்ம நல்லா தோற்றத்தோடு கூட இருந்து கொண்டிருப்போம், நல்ல பேச்சோடு செயல்பாடுகளோடு இருந்து கொண்டிருப்போம். ஆனால் உள்ளான சிந்தையில நமக்கு தான் தெரியும் பாவம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, நம்முடைய செயல்களிலே பாவம் எவ்வாறு இருக்கின்றது என்பது நமக்கு தான் தெரியும். அதனை விட்டு ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்குள்ளாக விசுவாசித்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசிக்கின்றதாய் இருக்கும். உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் இருக்கின்றவர்களாய் நாம் இருப்போம். நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கின்றதாய் இருக்கும். 1 யோவான் 1:5 சொல்கின்றது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் முற்றிலும் இருள் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இருளாத தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் என்னால் நம்மை சுற்றிலும் வெளிச்சத்திலே நம்மை வைக்க விரும்புகின்றார். எப்படி மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு பிரகாசமாக இருக்கின்றதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய உறவுகளிலும், நண்பர்கள் வட்டத்திலும், வெளியிலும், உலகத்திலும் நாம் ஒளியுள்ளவர்களாய் இருப்போம். எப்பொழுது என்றால் ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது. ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். மார்க் 5:2-15 பார்க்கும் பொழுது, இயேசு ஊழியத்திலே செய்து கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, மார்க் 5:2 அவர் படவிலிருந்து இறங்க உடனே அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அசுத்தாவி பிடித்த மனிதன் ஏசாமியை கண்டவுடனே அவர் ஊழியத்தை முடித்து வந்து கொண்டிருக்கின்றார். அவரை எதிர்நோக்கி செல்கின்றார். சென்று பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தா அவன் கல்றையிலே குடியிருக்கின்றான். அவன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கடுமையான ஒரு பிசாசின் பிடியிலே அவன் தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். இயேசுவை கண்ட உடனே அவர் எதிர்நோக்கி வருகின்றான். அப்பொழுது இயேசுவை பார்த்து சொல்கின்றான் 7 இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன?
என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று கூறப்பட்டுள்ளது. உமக்கு எனக்கு என்னன்னு, ஏன்னா அவன் பேசல, அவனுக்குள்ளாக இருந்த அந்த அசுத்தாவி சொல்லுகின்றது உமக்கும் எனக்கு என்ன என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். ஏசாமி சொல்லியிருந்த அசுத்தாவியை அவனுடைய சரீரத்தை விட்டு கடந்து செல்லு என்று சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவன் விடுதலை படுகின்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மனிதனைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதமான பிசாசின் கட்டுகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இதனை உலக பிரகாரமாக யாராலும் தீர்க்க முடியாது. மருத்துவரிடத்திலோ சைக்காலஜிஸ்ட் இடத்துல சென்றால் தீர்க்க முடியாது. ஒரே ஒரு பரம வைத்தியர் யார் என்றால் அருள்நாதர் இயேசுதான். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த அசுத்தாவிகள் எல்லாம் வெளியேறும். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வைப்பார். 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இவன் பிசாசு பிடித்த மனிதனாயிருச்சே, மிகவும் கொடூரனாயிருச்சே, இவனை எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள் பிரச்சனையே புத்தியில் தான், அதாவது எண்ணத்தில் தான். நம்முடைய எண்ணம் சிறைப்பட்டு போனால் நம்முடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போகும். அதனால் அதிலிருந்து விடுதலை தருவது அருள்நாதர் இயேசுவின் அபிஷேகம் மாத்திரமே. இயேசு நமக்குள்ளாக வரும் பொழுது நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் தருகின்றார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் தருகின்றார். அதனால அப்படிப்பட்ட அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து நமக்கு தெளிந்த புத்தியை தருகின்றார். முதலாவது பார்த்தோம், நம் வாழ்வில் காரிருளை போக்கும் விடுதலை நட்சத்திரமாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது, நம் வாழ்வில் பாதை காட்டும் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கின்றது என்பதை குறித்து நாம் ரொம்ப யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தை நேர நிகழ்ச்சியில் ஒருவேளை படிக்கின்ற பிள்ளைகள் அடுத்த ஹையர் லெவல் ஸ்டடீஸ்க்கு எப்படி படிக்கணும்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். வேலையில் அப்ளை பண்ணுறவங்க எந்த இடத்துக்கு வேலை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும், எதில் போய் அப்ளை பண்ணுறது, எப்படி செய்வது என்று நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். அதோடு கூட திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்கள் எந்த இடத்துல மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு பார்த்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த பாதையை நமக்கு காட்டுகின்ற தேவன், அந்த விடுவெளி நட்சத்திரமாய் தேவன் அவரே நமக்கு பாதையை காட்டுகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 119, 105 இவ்வாறு கூறுகின்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு பாதைக்கு தீபமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒவ்வொரு தருணங்களையும் அவரே நமக்கு வழிகாட்டுகின்றவராய் இருக்கின்றார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி இயேசு சாமி நம்மோடு கூட இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவர் பேசுகின்றார். எப்படின்னா, அருமையான வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேதத்துல பாதைகளை அவர் நமக்கு காண்பிக்கின்றார் அவருடைய வசனங்களின் மூலமாக. அந்த வசனங்களை நாம் பிரயோகித்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நேர்த்தியும் செம்மையான பாதையிலே நடத்துகின்றார். சங்கீதம் 32:8 இவ்வாறு கூறுகின்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். அவரே நமக்கு வழிகாட்டியா இருக்கின்றார். அந்த விடுவெளி நட்சத்திரமாகிய இயேசு நமக்கு வழிகாட்டியா இருக்கின்றார். அவர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு போதனை செய்கின்றார். நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவரே காண்பிக்கின்றார். சங்கீதம் 119 சங்கீதம் 130 வசனம் சொல்கின்றது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய வசனத்தின் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை பேதைகளாக இருக்கலாம், அறிவற்றவர்களாக இருக்கலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த காரியங்களில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் அவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காரியங்களை செய்யும் பொழுது எந்த சூழ்நிலைகளில் நமக்கு தேவைப்படுகிறதோ அதற்கேற்ற வசனங்கள் வேதத்திலே வாக்குத்தத்தங்களாக இருக்கின்றது. அவைகளை நாம் பயன்படுத்தி ஜெபித்து நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது
இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா பிசாசானவன் ஏசாமி பிறந்து அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு போய் சோதனை செய்வதற்காக வனாந்தரத்திற்கு அழைத்து செல்கின்றான். அந்த இடத்துல 40 நாள் அவர் உபவாசத்தோடு இருந்தார். அப்பொழுது அந்த பிசாசானவன் அவரிடத்திலே கேட்கின்றான். மத்தேயு 4:3 அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லு என்றான். மத்தேயு 4:4 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு ஆண்டவர் எப்படி பதில் சொல்கின்றார் என்றால், சொந்தமாக அவர் சொல்லல, வேத வசனத்தை கொண்டு சொல்கின்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய பாதைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வசனங்களிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தைகளை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செல்ல வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நாம் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் பாதைகளில் சென்று கொண்டிருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு விசாலமான பாதையை நமக்கு தருவார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், நம் வாழ்வில் பாதை காட்டும் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகின்றார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது, நம் வாழ்வில் நம்பிக்கை தரும் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். ஏசாயா 60:1-2 சொல்கின்றது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நீங்க இருக்கலாம். நான் எதற்காக வாழ்றேன், அந்த உலகத்துல எல்லா பக்கமும் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே, பணப்பிரச்சனையினால் நெருக்கப்படுகின்ற, குடும்ப சூழ்நிலைகளினால் நெருக்கப்படுகின்ற, எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, நான் எதற்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும். உங்கள் வாழ்க்கையில இருள் இருக்கும், ஆனாலும் கூட கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல் படும் பொழுது நிச்சயமாகவே அந்த இருள் கடந்து போகும். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நம்ம எதிர்பார்த்திராத நன்மைகள், எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து தேவன் நமக்கு தருவார். அப்பொழுது நம்மை நோக்கி ஜாதிகளும் நம்மிடத்தில் ராஜாக்களும் கடந்து வருவார்களாம். வசனம் சொல்கின்றது, உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக அமர பண்ணுவேன் என்று சொல்கின்றார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே தருவேன் என்று கூறுகின்றார். அதனால இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் பேசுகின்றார். உங்கள் வாழ்க்கையிலே அவரே நம்பிக்கையை உங்களுக்கு தருகின்றார். இந்த வயதான காலங்களில் கூட நீங்கள் தனிமையிலே இந்த நேரத்தில் கூட சோர்ந்து போய் இருக்கலாம். எதற்காக நான் வாழ்றேன், எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் என்னை ஏளனமாய் நினைத்து கொண்டிருக்கிறார்களே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த தருணத்தில் உங்களுக்கு நம்பிக்கையாய் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகின்றது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எதுக்காக சோர்ந்து போக வேண்டியதில்லை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஆனால் பயப்பட வேண்டாம் என்று தேவன் கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். மீகா 7:8 சொல்கின்றது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருந்துருச்சு, வாழ்க்கையில எல்லா காரியமும் திடீர்னு நான் விழுந்து போயிட்டேன், ஒருவேளை பாவத்தில் விழுந்திருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய எடுத்த தீர்மானங்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில தோற்று போய் நாம் பெரிய இழப்புக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இதிலிருந்து நான் எப்படி மீள்வேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட மீகா 7:8 தேவன் நம்பிக்கையாய் உங்களுக்கு வார்த்தையை தருகின்றார். நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள்,
நீங்கள் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று கூறப்பட்டுள்ளது. இருளில் இருக்கின்ற ஜனங்களாகிய நமக்கு தேவன் வெளிச்சத்தை தருகின்றார். அவர் நமக்குள் வரும் பொழுது, அவருடைய பிரசனம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, ஒருவேளை மரண போன்ற சூழ்நிலைகள், வியாதிகள் நம்முடைய தாக்கி இருந்தாலும் அதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருவார். நிச்சயமாகவே அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவார். ஒரு உண்மை சம்பவம் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. மேய்ப்பர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு பிறந்திருக்கிறார். அந்த இடத்துல லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். லூக்கா 2:10 பார்க்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்னன்னா, லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கூறுகின்றான். பார்த்தீங்கன்னா உலகத்தில் பாவங்கள் நிறைந்து இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்புகின்றார். மெய்ப்பர்கள் மூலமாக இதை அறிவிக்கின்றார். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை தருகின்றார். பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் பார்க்குறாங்க, கிழக்கில் ஏதோ ராஜா தோன்றியிருக்கிறாரே என்று வந்து கரெக்டாக ஏசாமி பிறந்த இடத்துல வந்து அந்த நட்சத்திரம் நிற்குது. அப்படிப்பட்ட தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி இந்த உலகத்திலே சொந்த குமாரனை தேவன் தந்து நமக்காக அவரை அனுப்பினார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அந்த மெய்ப்பர்கள் எல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமா ஆண்டவர் பிறந்த இடத்துல வந்து பார்த்துட்டு செல்றாங்க. அந்த வானசாஸ்திரிகளும் வந்து அவங்களும் வந்து அந்த நட்சத்திரம் வழி நடத்துச்சு அவங்கள. கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்று பார்க்குறாங்க. இதை எதை குறிக்கிறது என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை செயல்படுத்த விரும்புகின்றார். அவர் சொந்த குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே தந்திருக்கின்றார். அவர் தந்ததின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த உலகத்திலே நம்மை பிரகாசிக்கும்படி வைக்கின்றார். நம் வாழ்வில் தேவன் 3 விதங்களில் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். காரிருளை போக்கும் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார், பாதை காட்டும் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார், நம்பிக்கை தரும் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். அதுல பார்க்கும் பொழுது சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து இருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் சொல்கின்றார் ரெட்டிப்பான நன்மை. நீங்க என்னென்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இழந்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தருவேன் என்று கூறுகின்றார். இன்றைக்கே தருவேன் சொல்றார். அதனால அந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரிடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ரட்சித்து நமக்கு நம்பிக்கையை தந்து நம் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் இந்த நிமிடத்திலே தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பாங்களா? ஞானத்தில் நிரம்பியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல் இருப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நல்வழிப்படுத்துகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரகாசிக்கின்றவர்களாய் இருக்கும்படியாக கிரியை செய்கின்றார். வாழ்க்கையில நாம் நல்வழிகளோடு நாம் வாழும் பொழுது, மற்றவர்களையும் வாழச் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் உலக வாழ்விலே பிரகாசிக்கின்றவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசினதற்காய் நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கூட சுவாமி, நம் வாழ்வில் தேவன் 3 விதங்களில் விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கின்றார் என்று ஒவ்வொரு வாழ்விலும் நீர் இப்பொழுதும் நீர் பேசினதற்காய் நன்றி. காரிலை போக்கும் விடுவெளி நட்சத்திரமாய் நீர் இருப்பதற்காய் நன்றி. பாதை காட்டும் விடுவெளி நட்சத்திரமாய் இருப்பதற்காய் நன்றி. நம்பிக்கை தரும் விடுவெளி நட்சத்திரமாய் ஒவ்வொரு வாழ்விலும் நீர் இருப்பதற்காய் கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்காய் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் சிறு பிள்ளைகளையும் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய கல்வியிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவர் படிக்கின்ற நாட்களிலே உமக்கென்று அவர்கள் சாட்சியாய் நல் ஞானத்தோடு ஞானத்தின் ஆவியோடு படித்து உமக்காய் சாட்சியாய் இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. இப்பொழுதும் கூடப்பா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் யார் யார் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் நீதானமே இந்த நேரத்தில் கூட இறங்கி வந்து தேவரீர் ஒரு விசை இறங்கி அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவரே, இப்பொழுதும் கூட உம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் உம்முடைய விடுதலையும் வியாதியிலிருந்து நீர் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை கேன்சர் வியாதியா இருக்கலாம், இருதய நோயா இருக்கலாம், பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகளா இருக்கலாம், இல்லை என்றால் சரீரத்தில் டயபெட்டிஸ் மூலமாக பல விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸ்னால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் குழந்தை இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவரீர் ஒரு விசை இறங்கி இப்பொழுதே நீர் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீர் உம்முடைய பரலோக திரவியத்தினாலே அவர்களை நிரப்பி குழந்தை பேற்றை தந்து ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து பொருளாதாரத்திற்காய் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பொழுதும் நீர் கண்ணோக்கி பார்த்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்கள் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து குடும்பத்திலே சமாதானத்திற்காய் இந்த நேரத்தில் கூட கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தாங்க. வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு வேலைக்கேற்ற வழிவாசல்களை திறந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் எல்லா சூழ்நிலைகளிலும் வேலை செய்கின்ற இடங்களிலே அவர்களுக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்க, வேலையிலே ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு நீர் நல்ல ப்ரொமோஷனை தந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளியாய் நீர் அவர்கள் எழும்ப செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. மற்றும் பொருளாதாரத்திற்காய் பண கஷ்டத்திலே இருக்கின்றவர்களுக்கு நீர்தாமே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய கரம் கூட இருந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியிலே என்னென்ன காரியங்களுக்காய் அவர்கள் ஜெபிக்கின்றார்களோ எல்லாவற்றிலும் நீரே இறங்கி வந்து அவர்கள் தேவைகளை சந்தித்து காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசுவின் இரத்தத்தினால அபிஷேகத்தினால வார்த்தையினால கிருபையினால ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் நீர் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.